guys, Red Fort குள்ள வந்தாச்சு guys நம்ம. சோ எனக்கு முன்னாடி தான் guys Red Fort இருக்கு. வேற லெவல் இருக்கு guys இந்த இடத்துல இருந்து பார்க்கிறதுக்கு. ஐயோ செமையா இருக்கு guys இந்த இடம். உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க. பாருங்க guys. ஐயோ எவ்வளோ பேர் எப்படி இருக்கு பாருங்க guys. செமையா இருக்குல்ல? இல்ல guys இது என்னடா Red Fort தானே அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன் guys. ஆனா உள்ள வந்து பார்த்தோன்னே வேற லெவல்ல இருக்கு கைஸ். செம்மையா இருக்கு சரி நீங்க போன்ல பார்க்கறதோட நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம அழகா இருக்கு கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் வருஷம் வருஷம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து கொடி ஏற்றுவாங்க. செம்மையா இருக்கு கைஸ். அப்படியே அந்த ரெட் கலர் மார்பிள் ஸோ அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க இது. ஸோ பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு நேரில். அப்படியே அந்த புறாலாம் அப்படியே பறக்குதா அப்படியே செம்ம அழகா இருக்கு கைஸ். இந்த இடத்துல இருந்து பார்க்க அப்படியே நம்ம நேஷனல் ஃபிளாக் வந்து நடுவில் சென்டர்ல பறக்கிறது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த இடம். பாருங்களேன் ஐயோ இது கிட்ட வந்திருக்கோம் வேற லெவல்ல இருக்கு கைஸ். பா என்னமா இருக்குது. ஹலோ வாய்ஸ் ஒருத்தர் சினிமாட்டிக் ஷாட் எடுக்கிறாராம் ஏதோ எடுத்துட்டு கைஸ் அங்கே பாருங்க கழுகு மாதிரி ஏதோ ஒன்று பறக்குது கைஸ் ரெட் ஃபோர்ட்டுக்கு மேலே. அங்கே பாருங்களேன் அப்படியே கும்பல் கும்பலாக பறக்குறாங்க அப்படியே ஃபுல்லாக. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க கைஸ் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய ரொம்ப கூட்டம் அப்படியே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம நடந்து வந்து அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கோம் கைஸ். வேற கைஸ் வெயில் அடித்தா கூட அந்த வெயில் இதுவே தெரியல கைஸ். அப்படியே நல்லா ஜில்லுன்னு இருக்கு கைஸ் இடமே. இந்த இடத்துல வந்து அந்த புகை வரல ஏன்னா வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால வந்து இந்த இடத்துல அந்த புகை வரல. ஆனால் கோல்டு இருக்கு கைஸ் நல்லாவே. கைஸ் ரெட் ஃபோர்ட்குள்ளே வந்தாச்சு கைஸ் நம்ம. ஸோ இந்த ரெட் ஃபோர்ட்குள்ளே வரத்துக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்குதே ஐயோ. அங்கே வந்து இது பேக் எடுத்துகிட்டு வரக்கூடாதா கைஸ். ஸோ அதனால வந்து அங்கே வந்து கிளாக் ரூம் இருந்தது. அதில் வந்து எவ்வளோ கூட்டம் அங்கே வந்து சண்டைலாம் போட்டுருந்தாங்க கைஸ். இத்தனை பேக் வைக்க இத்தனை பேக்கு வெயிட் இந்த வந்து நீ தூக்கி வை. ஸோ அந்த மாதிரி நிறைய சண்டை போயிட்டு இருந்தது. அதனாலேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ முட்டி மோதி கொடுத்துட்டு வந்துட்டோம் கைஸ். அங்கே வந்து கிளாக் ரூமில் வந்து வெறும் 2 ரூபா தான் நான் கைஸ் ஒரு பேக்குக்கு. அது சூப்பரான விஷயம் கைஸ். அதுக்கப்புறம் வந்தாச்சு கைஸ் உள்ள. சரி அப்படியே நம்ம உள்ள போகலாம். நம்ம வந்து ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு இடம் மாதிரி ஒரு குகை மாதிரி ஒன்று போகுது கைஸ். அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். எனக்கு ரைட்டில் லெஃப்ட்டில் 2 இடத்துலையும் வந்து ஃபுல்லாக நிறைய கடைகள்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க இப்போ பாருங்க இந்த கடைகள். ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது கைஸ். சாரீ ஸோ எல்லாமே கடைகளும் இருக்குது. அப்படியே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து மியூசியமுக்கும் மொமெண்டமுக்கும் டிக்கெட் வாங்கணும் கைஸ். மொமெண்டமுக்கு வந்து நான் 2த்துக்கும் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு நான் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அது நான் காட்டுறேன் நான். எங்கடா இது என்னடா இவ்வளோ உள்ளே போகுது. இங்கே எதோ உள்ளே போகுது கைஸ். இது எப்படி சரி எல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஸோ நம்மளும் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கல்றேன். இங்கே வந்து மொமெண்டமும் மியூசியமும் இருக்குது கைஸ். ஸோ 2த்துக்கும் டிக்கெட் வந்து நேராக எடுத்து நம்ம கேஷ் கொடுத்து எடுத்தோன்னா வந்து கொஞ்சம் அதிகம். அதுவே நம்ம வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இல்லை கூகுள் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கம்மி. அது ப்ரைஸ் டக்கு ஞாபகம் வரல. நான் அது ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நான் அதை ஆட் பண்ணுறேன் நான். ஸோ அப்படியே இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ எங்கே போகுதுன்னு தெரியல அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க கைஸ். அப்படியே ஒரு கிரவுண்டு மாதிரி அங்கே இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது கைஸ். நாங்கள் வந்து சின்னதாக இருக்கணும்னு நினச்சா இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது இது. இங்கே பாருங்க கைஸ் அந்த காலத்து லிஃப்ட்டு போல் அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டு பத்திரமா வச்சுருக்காங்க. அது வந்து அந்த காலத்து லிஃப்ட்டு போல் கைஸ் அது வந்து. ஸோ இது வந்து மியூசியம். இது வந்து அப்படியே உள்ளே போயிட்டு ஏதோ மொமெண்டம் ஏதோ இருக்கும் போல் கைஸ் அது வந்து. சரி வாங்க நம்ம போய் மியூசியம் போய் பார்க்கலாம் நம்ம. வாங்க கைஸ்.
ஸோ கைஸ் அந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கைஸ். நாங்கள் வந்து அது மியூசியம் நினச்சிட்டு அங்கே உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அது வந்து வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அங்கே 360 டிகிரி மியூசியம் ஏதோ போட்டிருந்தது. அப்புறம் வந்து ஏதோ லைட் ஷோவோ ஏதோ ரூமில் மாதிரி ஏதோ ஷோ போட்டுருந்தது அங்கே டிவியில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து தனி காஸ்ட். அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து எவ்வளோ 200 100 ஏதோ சொன்னாங்க தெரியல. நாங்கள் வந்து வேணான்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து சில ஒரு கடைகள் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்கல. இப்போ நாங்கள் வந்து அப்படியே இந்த இடத்துல அப்படியே போயிட்டுருக்காங்க கைஸ். ஸோ அப்படியே இந்த இடத்துல அப்படியே நாங்களும் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு தெரியல, அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். ரெட் ஃபோர்ட் பற்றி எனக்கு வந்து அவ்வளோ தெரியாது கைஸ். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கைஸ் தெரியும். இப்போ வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து இங்கே வந்து கொடி ஏற்றுவாங்கன்றது தெரியும். மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. ஸோ அப்படியே வந்து இங்கே அப்படியே கற்றுக்கலாமேன்ட்டு வந்திருக்கோம் கைஸ். ஸோ இங்கே என்னென்ன தெரியுதோ என்னென்ன எங்களுக்கு புரியுதோ நான் உங்களுக்கு வந்து அது என்ன எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். கைஸ் இது என்னது கைஸ், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இது என்ன ஏதுன்னே தெரியல கைஸ். இந்த இடம் அவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க. பெயிண்ட்டாக வார்னிஷ் எதாவது அடிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த வழியாக போகணும். ஸோ அந்த வழியாக நம்ம அப்போ போவோம். இந்த வழியாக ஃபஸ்ட்டு இந்த வழியாக அப்படியே இந்த வழியாக நம்ம போய் அங்கே என்னென்ன இருக்குது நம்ம போய் பார்ப்போம் கைஸ். அந்த இடத்துல ஏதோ ஒன்று போகுது, அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அப்புறம் அவங்க ஏதோ அந்த வழியாக போகிறாங்க. என்னென்னமோ தெரியல கைஸ். இது அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்து உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ் வீடியோவில். ரெட் ஃபோர்ட்டுக்கு இது முன்னாடி வந்து சின்ன வயசில் வந்திருக்கானான்னு தெரியல, எனக்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வரேன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது கைஸ் இந்த இடமே. சார் நான் வந்து நினச்சேன் வந்து வெளியவே நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவோன்ட்டு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே உள்ளெல்லாம் நம்ம வரலான்ட்டு. உள்ளே வந்து மியூசியமு மொமெண்டம் எதுவும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். நம்ம நல்லா பெரிய இடம் கைஸ். இது செம்மையாக இருக்குது கைஸ் பார்க்க. பாருங்க அப்படியே நேரில் பார்த்து நடக்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் அது உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் மியூசியமாக இருக்குமோன்னு தெரியல. அங்கேயும் அந்த மாதிரி தான் மியூசியம்னு நினச்சிட்டு நான் வந்து சொன்னேன். பட் ஆனால் அது வந்து மியூசியம் கிடையாது. ஸோ இதுவாது மியூசியமாக இருக்குமான்னு நினச்சிட்டு நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் உள்ள. ஸோ இந்த வழியாக போகணும். ஸோ போகலாம்ல. அங்கே ஏதோ அங்கே எப்படியே போயிட்டு ஹாய் கட்டுறேன். ஹாய் எல்லாம் ஹாய் கட்டிகிட்டு இருக்காங்க கேஸ். ஸோ இன்னும் அந்த ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே ஏதோ கேண்டீன் நினைக்கிறேன். ஸோ இது வழியாக ஏதோ போகிறாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன். நான் உங்களுக்கு அவ்வளோ பேசலை. கைஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மசூதி காட்ட போகிறேன் கைஸ். ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு மசூதி கைஸ். செம்மையாக இருக்கு கைஸ். இங்கே பாருங்க கைஸ். எப்படி இருக்குல்ல. அந்த இடத்துல வந்து நிறைய புறாக்கள்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக பறக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ புறாக்கள் பாருங்க கைஸ். எல்லாம் செம்மையாக இருக்குல்ல. சரி வாங்க அப்படியே கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ கைஸ் இந்த இடத்த பற்றி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கணுன்னு இது பாஸ் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. கைஸ் ரெட் ஃபோர்ட் கிட்டேருந்து நம்ம கிளம்பிடுறோம் கைஸ். விட பிரிக்கிறோம் ரெட் ஃபோர்ட்லேருந்து. ஸோ கைஸ் ரெட் ஃபோர்ட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். உள்ளே வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப் மாதிரி தான் நான் காட்டியிருப்பேன். கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து வீடியோ எடுத்தேன் கைஸ். அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் வந்து அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் தான் அலௌடு, வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் வந்து எடுக்கல கைஸ்.
ஸோ அவங்க சொல்கிறதும் கரெக்டில் நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து வீடியோலேயே பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து பார்க்க மாட்டாங்களே. ஸோ அவங்க சொன்னதுனால அதுக்கப்புறம் எடுக்கல கைஸ். நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோவும் சில பேர் எடுத்தாங்க. ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோவாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ், சின்ன சின்ன வீடியோஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோஸ் கொஞ்சம் லிட்டரேட்டிவ் ஃபோட்டோஸும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ் நம்ம இந்த இடத்துலேருந்து. இதுக்கப்புறம் தான் கைஸ் இப்போ வந்து ஒரு இதுவாக இருக்குது. எதுனா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக போகணும். ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு இப்போ 6 மணிக்குள்ளே போகணும். இப்போ டைம் வந்து 4 ஆகிடுச்சு. இங்கேருந்து அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அது 6 மணிக்குள்ளே போகலன்னா அது வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அது வந்து என்ன எதுட்டு நான் அடுத்த வாக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். பாய்.